Two-way ANOVA. Two-way ANOVA வந்து another name பார்த்தீங்கன்னா RT. Randomized Blackbird Design or two-way ANOVA. ஸோ டூ-வே ANOVA வந்து நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்த்தது டேபிள் கண்டென்ட் இருக்கும். X1, X2, X3, X4 இந்த மாதிரி இருக்குதுன்னா போத் ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் சம்மேஷன் கண்டுபிடிச்சு நம்ம அப்ளை பண்ணி போடலாம். இங்கே என்ன சம்மேஷன் வரும்னா சம் X1, X2, இங்கே சம் Y1, Y2 இந்த சம்மேஷன் எடுத்துட்டு இந்த டோட்டலை கண்டுபிடிச்சா இதுக்கு பேர் கிராண்ட் ரூட். அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் நான் 2 எலிமெண்ட்ஸ் வச்சு மட்டும் போகிறேன் 2 rows 2 columns வச்சு சப்போஸ் இதற்கு நம்ம என்னென்ன ஃபார்முலா டிவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ ஆல்ரெடி நம்ம டிவைட் பண்ணது ஒன் வேவோட கால்குலேஷன் அடிஷனல் தான் ரோ கால்குலேஷன் மட்டும் இன்க்ளூட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா கிராண்ட் டோட்டல். கிராண்ட் டோட்டல் தெரியும் சம் ஆஃப் த ஆல் வேல்யூஸ். சம் ஆஃப் த ஆல் வேல்யூஸ் இன் த கிவன் ப்ராப்ளம். ரெண்டாவது பேட்டர் கிராண்ட் கரெக்டட் பேட்டர். கரெக்டட் பேட்டர் என்னென்னா இது வந்து டி நோட் பண்ணுவாங்க. அப்போ டி ஸ்கொயர்டு டிவைட் பை கேபிட்டல் என். எத்தனை ரோ எத்தனை காலம் போகுதோ அத்தனை எலிமெண்ட்ஸும் கவுண்டிங் பண்ணி எழுதுவோம். கவுண்ட் பண்ணி எழுதுவோம். தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி கால்குலேஷன் தெரியும். காலவைஸ் சம்மேஷன் வச்சு போகிறது. காலவைஸ் சம்மேஷன் இப்படி வச்சுக்கிட்டு ஹோல் ஸ்கொயர். காலவைஸ் சம்மேஷன் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நம்ம நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை ரோ இருக்குதோ அத்தனை ரோ நம்ம இது பண்ணுவோம் ரோ வாங்கின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் ஒன் எம்எஸ்சி. எம்எஸ்சிங்கிறது நத்திங் பட் எஸ்எஸ்சி டிவைடட் பை ஆர்ஐ. இங்கே கரெக்டட் பேட்டர் வரும். அந்த கரெக்டட் பேட்டர் எல்லாத்துக்கும் மெயினாக மைனஸ் பண்ணி வரணும் எஸ்எஸ்சிக்கு. அடுத்து ஃபிஃப்த்து காலம் முடிஞ்சனால ரோ வரும் எஸ்எஸ்ஆர். எஸ்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸ்ஐ சம் ரோ டோட்டல் டிவைட் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ். எவ்வளோ காலம்ஸ் வருதோ அதை கவுண்ட் பண்ணிவிட்டு மைனஸ் சிஎஃப் வரும். ஈச் ஒன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ சிக்ஸ்த்து ஒன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஆர். எம்எஸ்ஆரோட ஃபார்முலா என்னன்னா எஸ்எஸ்ஆர் டிவைட் பை நம்பர் ஆஃப் ரோ மைனஸ் ஒன். இது நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் ஒன். இது நம்பர் ஆஃப் காலம் மைனஸ் ஒன். இது நம்பர் ஆஃப் ரோ மைனஸ் ஒன். நம்பர் ஆஃப் ரோ மைனஸ் ஒன். இதை நம்மளுடைய டிகிரிஸ் ஆஃப் இடமும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு கிடையாது, 6 மட்டும்தான். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் டோட்டல் சம் ஆஃப் த ஸ்கொயர். டோட்டல் சம் ஆஃப் த ஸ்கொயரோட பாருங்கன்னா எல்லா டிஜிட்டையும் செப்பரேட்டாக ஸ்கொயர் பண்ணிக்கணும். எல்லா டிஜிட்டும் செப்பரேட்டாக ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டட் பேட்டர் கிடைக்கும். ஸோ எயித்து ஒன் எம்எஸ்சி அப்போ தான் கண்டுபிடிப்பீங்க. எம்எஸ்சிங்கிறது என்னென்னா டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி மைனஸ் எஸ்எஸ்ஆர். இதனுடைய கான்செப்ட் தான் எஸ்எஸ்சி. இது அடுத்தது வந்து தான் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி வரும். எம்எஸ்சி இஸ் நத்திங் பட் எஸ்எஸ்இ டிவைடட் பை என்ன பண்ணணும்னா காலம் மைனஸ் ஒன் இன்ட்டு ரோ மைனஸ் ஒன். ஸோ இது எல்லா கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ டோட்டலாக ஒன் வேனா 7 கால்குலேஷன் வரும். 2 வேனா அடிஷனல் 2 கான்செப்ட். யார் அடிஷனல் 2 கான்செப்ட்னா இவங்க 2 பேரும் அடிஷனல் 2 கான்செப்ட். எம்எஸ்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆர் இவங்க தான் அடிஷனல் 2 கான்செப்ட். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அனோவா டேபிள் 2-வே அனோவா டேபிள் நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். 2-வே அனோவா டேபிளை இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன வருதுன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ். சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் சம் ஆஃப் ஸ்கொயர் டிகிரிஸ் ஆஃப் இடம் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் அண்டு எஃப் ரேஷியோ. இதுதான் நம்மளுடைய கண்டென்ட். ஃபஸ்ட் எடுத்தோம்னா யார் எழுதுறீங்கன்னா எஸ்எஸ்சி ஆர் எஸ்எஸ்ஆர் எது வேணால் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரோஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து கீழே வருது காலம், அடுத்து வந்து ஏற ரோவோட கண்டென்ட், அடுத்தது காலமத்தோட கண்டென்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா எரரோட கண்டென்ட். இதனுடைய வேல்யூஸ் நம்ம ஒவ்வொன்றா செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த வேல்யூஸ் பேர் தான் எஸ்எஸ்ஆர், எஸ்எஸ்சிஇ, எஸ்எஸ்இன்னு வச்சுக்கிறோம். அதோட டிகிரிஸ் அப்புறம் கீழே டினாமேட்டரில் வருது. இது வந்து R-1 ரோ -1. இது நம்பர் ஆஃப் காலம் -1. இது நம்பர் ஆஃப் வேல்யூ மைனஸ் காலம் வேல்யூ மைனஸ் ரோ வேல்யூ அப்படி வச்சுக்கலாம். இதை ரொம்ப ஈஸியாக R-1 இன்ட்டு C-1. அது ரொம்ப ஈஸியானது. நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம் -1. இது எம்எஸ்சிங்கிறது வந்து என்னது எம்எஸ்ஆர், எம்எஸ்சி அண்டு எம்எஸ்இ. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 2 கால்குலேஷன், ரோவும் எரர் டைம் வச்சு ஒரு கால்குலேஷன் அண்டு காலமும் எரர் டைம் வச்சு ஒரு கால்குலேஷன். இது ரெண்டுக்குமே என்னது ஃபஸ்ட்டு எஃப் ரோஸ், அதுக்கு வந்து கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ்.
இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது யார் யாரையும் கம்பேர் பண்ணுவீங்க? எஸ்எஸ் எம்எஸ்இஆரையும் எம்எஸ்இயும் கம்பேர் பண்ணி போடுவீங்க. அடுத்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியும் எம்எஸ்இயும் கம்பேர் பண்ணி போடுவீங்க. தட் இஸ் எஃப்சி. எஃப்சிங்கிறது அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸோ அதை வச்சு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ கஷ் நாட் டிவைன் பண்ணும்போது 2 ஹெச் நாட்டு என்னன்னா ரோவுக்கு தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் ரோஸ். அதே மாதிரி காலத்துக்கு தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் காலம்ஸ் வித் மீன் ஆர் வேரியன்ஸ். இது ரெண்டும் நம்ம டிஃபைன் பண்ணணும் கஷ் நாட். அதுக்கப்புறம் இந்த டேபிள் வேல்யூ போட்டுருவீங்க. டேபிள் தட் மீன்ஸ் இது அனோவா டேபிள். நம்மளுக்கு டேபிள் வேல்யூங்கிறது நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக் டேபிள் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஸ்டாட்டிஸ்டிக் டேபிளுக்கு 2 இது வரும். ஒன்று எஃப் ரோக்கு டேபிள், அடுத்து எஃப் காலத்துக்கு 2 டேபிள். அதாவது இங்கே 2 கால்குலேஷன் வேல்யூ போடுக்கிறோம். ரோவோட வேல்யூ என்ன ரெப் ரேஷியோ, காலத்தோட எஃப் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இது கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் ரோ, இது கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் காலம். அதே மாதிரி இங்கே டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்னது? நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் -1. ஆல்பா வேல்யூ எப்பயுமே நம்ம வந்து கொடுத்துதான் பார்ப்பீங்க, கொடுக்கலன்னா 5% எடுத்துக்குவீங்க. சேம் ஐடியா இதுக்கு. நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் -1, டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் -1. இது ஆல்பா வேல்யூ வந்து 5% லெவல் ஆஃப் ஃப்ரீடம் எடுத்துக்கிங்க. இது டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஒரு ஐடியா. சேம் கான்செப்ட் அனோவா ஒன் வே தான். அப்புறம் கன்க்ளூஷன் சொல்றாங்க, கால்குலேட்டர் வேல்யூ should be less than or equal to டேபிள் வேல்யூனா H0 வந்து அசப்டட். இது எய்தர் ரோ வைஸா ஆர் காலம் வைஸா இல்லை போத்தா, அது ரெண்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுக்குமே நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ ரோ வைஸ் அசப்டட்னா அசப்டட் போடுங்க, காலம் வைஸ் அசப்டட்னா அசப்டட் போடுங்க. சப்போஸ் இது ஏதோ ஒன்று ரிஜெக்ட் ஆகலாம். எய்தர் ரோ அசப்ட் ஆகலாம், இல்லை ரெண்டுமே அசப்ட் ஆகலாம், இல்லை ரெண்டுமே ரிஜெக்ட் ஆகலாம், இல்லை ஒன்று மட்டும் அசப்ட் ஆகி ஒன்று மட்டும் ரிஜெக்ட் ஆகலாம். அது அந்த வேல்யூஸ் பொறுத்து மாறும். அது நம்ம ப்ராப்ளம் போடும்போது பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து 2-வே அனோவாவோட ஒரு பேசிக் தியரி பாட்டுமா. சரிங்களா? இப்போ என்னென்ன கால்குலேஷன் போடுறோம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்க. இந்த கால்குலேஷன் நான் போட போகிறோம். எடுத்தபடி என்ன பண்ண போகிறாங்க, ஒரு டேபிள் ஃபார்மேட் கொடுக்க போகிறாங்க. அந்த டேபிளுக்கு ரோ வைஸ்ன்னு டோட்டல் போடுவீங்க, கால வைஸ்ன்னு டோட்டல் போடுவீங்க. அதை வச்சு பெரிய டேபிள் ஃபார்ம் பண்ணி இந்த கால்குலேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்ச பின்னாடி 9 வேல்யூஸ் கண்டுபிடிச்ச முன்னாடி ஒரு அனோவா டேபிள் 2-வே அனோவா டேபிள் போட்டு அதில் வந்து நம்ம ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிடா கண்ணு? இதுதான் ஓகே கண்ணு. இப்போ ஒரு ப்ராப்ளம் நடத்த அனுப்புகிறேன். அந்த ப்ராப்ளம் தான் இப்போ நான் போட போகிறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் நம்ம இப்போ போட போகிறோம். பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் அனுப்பிட்டேன். அதை இன்செர்ட் பண்ணி தான் இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் 10 மார்க்லன்னா கண்டிப்பாக 10 மார்க் இதில் வர சான்சஸ் இருக்குது. மேபி 1-வே 2-வே ஆர் தேட்டிங் ஸ்கொயர் அந்த மாதிரி கான்செப்டில் வர சான்சஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றும் பார்ப்போம். இது ரொட்டேட் பண்ண முடியுமா? காப்பி இமேஜ். மேபி வேல்யூஸ் நோட் பண்ணிட்டு எனக்கு சொல்கிறேன் கண்ணு. இது ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணாதான் அனுப்பிட்டேன். வேல்யூ தெரியுது. பிக்சர் கிளியரா இல்ல சார். சரி அதான் பார்த்தேன். சரி இப்போ அனுப்புறேன். கிளியரா அனுப்புறேன். வேல்யூ நான் நேராகவே நோட் பண்ணிடுறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே மேம், நோ ப்ராப்ளம். வந்துருச்சு நினைக்கிறப்ப நான் அதுலேருந்து எடுத்து போட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொட்டேட் பண்ண வரும். இப்போ நான் ரொட்டேட் பண்ணி அனுப்பிட்டேன். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அதனோட ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, இது 1-வேவா 2-வேவா அப்படிங்கிற ஒரு ஐடியா. அண்ட் ஆல்சோ ப்ராப்ளம் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோங்கிறது ஒரு ஐடியா. ஸோ இங்கே சொல்லிட்டாங்க 4 சேல்ஸ்மேன்ஸ்ட்டாங்க. அப்போ யார்? ABCD 4 சேல்ஸ்மேன் அண்டு 3 சீசன்ட்டாங்க. 3 சீசன் யார்? சம்மர், விண்டர், மேன்ஸ். ஸோ இதை டேபிள்ட்டாங்க. கேரி அவுட் வந்து அனோவா வேரியன்ஸ். இது ஜென்ரலாக சொல்லிட்டா அனோவா வேரியன்ஸ், ஏதோ பர்டிகுலர் சொல்லலை. அப்போ அனோவா வேரியன்ஸ் பற்றி நம்ம கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க.
சரி, இதை எப்படி நம்ம டூ வேல நம்ம அனலைஸ் பண்ணி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக ஒன் வே பற்றி சொல்ல, ஸோ மேக்ஸிமம் டூ வே தான். இந்த டூ வே வச்சு நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது மாதிரி டபுள் டிஜிட் நம்பர் வந்ததுன்னா, நான் என்ன சொன்னேன், ஒரு காமனாக ஏதோ ரிப்பீட்டட் ஆகிற நம்பர் இருந்ததுன்னா, இல்லைனாலும் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து இங்கே இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் வச்சு நம்ம மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் எது ரிப்பீட்டட் நம்பர் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹச் நாட் டிபெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹச் நாட் மறந்துடுங்க, ஃபஸ்ட்டு ஹச் நாட் டிபெண்ட் பண்ணிக்கோங்க. கேரி அவுட் அனோவான்னு சொல்லிக்கிறாங்க. மேபி டூ வே வச்சு நம்ம போடுறோம். ஸோ ஐ அனலைஸ் த டூ வே அனோவா கான்செப்ட். டூ வே அனோவா கான்செப்ட் ஆர் ஆர்பிடி மெத்தட், ரேண்டமைஸ் பிளாக் டிசைன். ஸோ ஹச் நாட் என்ன பண்ணுறேன், தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் சேல்ஸ்மேன் அண்டு யாருன்னு எடுத்துக்கிறாங்க, சேல்ஸ்மேன் அண்டு சீசன்ஸ். ஓகே, அதை எழுதிக்கோங்க. ரெண்டு பாட்டு, தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன் சேல்ஸ்மேன் அண்டு சீசன். இப்போ சேல்ஸ்மேன் ஒரு கண்டென்ட் அண்டு சீசனுங்கிறது ஒரு கண்டென்ட். இப்போ எது அதிகமாக ரிப்பீட்டடாக ஒரு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 இருக்குது, 41 3 டைம் ரிப்பீட் எடுக்குது. கரெக்ட் நம்ம. அப்போ நம்ம என்ன எடுக்கலாம், 41 எடுத்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூ அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிங்க. வேல்யூஸ் மைனஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே அந்த வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கிங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா ஏ பி சி டி 3 இருக்குது. 3ஓட சம்மர் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம x1 x2 x3 x4 வச்சுக்கலாம். இது வந்து ரிமைனிங் வேல்யூஸ் வந்து நம்ம காலம் வைஸ் எடுக்கிறது வந்து தட் மீன்ஸ் ரோ வைஸ் y1 y2 y3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் நம்ம பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 41 டபுள் டிஜிட் வச்சு போகிற கால்குலேஷன் நம்ம லேட் ஆகணும்னா 41 எடுத்துட்டு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுறேன். அதாவது 45 மைனஸ் 41 இந்த வேல்யூக்கு, இது 40 மைனஸ் 41, இது 38 மைனஸ் 41, அந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 41 வச்சு மைனஸ் பண்ணால் இது 4, இது -1, இது -3, இது -4. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? டவுட் இருந்தால் கேள்றாங்கன்னு. இது எப்படி போடுறோம் உங்களுக்கு புரியுதா? 41 வச்சு நீங்கள் -2 பண்ணுற எல்லா வேல்யூஸும் சரிடா கண்ணு. அப்படி சொல்கிறாங்க, ரிமைனிங் வேல்யூஸ் சொல்லுங்கள். y2ல அந்த மாதிரி போடலாம். 43 minus 41 வந்து 2வா? 2 0 4 -3 அடுத்தது -2 0 0. சரியா கண்ணு. இப்போ இது இந்த வேலையை முடிச்சாச்சா? இதுக்கப்புறம் நம்ம ஈஸி, ஏன்னா சிங்கிள் நம்பர் வந்து கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு பேர் ரோ டோட்டல், இதுக்கு பேர் ரோ டோட்டல், இதுக்கு பேர் காலம் டோட்டல். ஸோ ரோ டோட்டல் கண்டுபிடிச்சலாமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்கிறேன். என்ன ஒரு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள். என்ன ஒரு 4 கட் ஆயிடுது, -4 வரும். அதே மாதிரி இங்கே சொல்கிறேங்கண்ணு 1 3 3, இது -4 கரெக்டுங்களா? அதே சிடி சொல்கிறாங்கண்ணு, சிடி இது இதுவும் கட் ஆயிடுது. 4 -3 1 -7. அப்போ அந்த கிராண்ட் டோட்டல் சொல்கிறாங்கண்ணு, இதுதான் கிராண்ட் டோட்டல் சொல்கிறாங்கண்ணே. எவ்வளோ? ரெண்டுமே ஆட் பண்ணுமா சார்? இல்ல ரோ வைஸ் ஆட் பண்றோம், காலம் வைஸ் ஆட் பண்றது ஈக்குவலா இருக்கும். ஓகே. இது ஆட் பண்றது இது ஆட் பண்றது ஈக்குவலா இருக்கும். -4 -8 5 சார். -5 கரெக்ட்டுங்களா? பிளஸ் -5 இங்கேயும் 5 -10 -5. நான் அப்போ கரெக்டாக கிராண்ட் டோட்டல் கரெக்ட். சரி, இப்போ என்ன பண்ணோம், ரோ டோட்டல் போட்டோமா? அடுத்த ஐடியா என்னன்னா, ரோ டோட்டல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த போர் எத்தனை நம்பரோட டோட்டல், இந்த போருங்கிறது எத்தனை நம்பரோட டோட்டல், எத்தனை நம்பரோட டோட்டல்னா 1 2 3 4. அப்போ என்ன பண்ணுறோம், டிவைடட் பை எல்லாமே ஈச் அதே ஐடியா இருக்குது. அப்போ டிவைட் பை 4 போட்டுக்கலாம், டிவைட் பை 4 போட்டுக்கலாம். கரெக்டாக கண்ணே? அப்போ என்ன வரும் பார்க்கலாம், 16 4 ஸ்கொயர்னா 16, 16 by 4 4. கரெக்டாமா? இந்த ஸ்டெப் புரியுதா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணும் again? RT ஹோல் ஸ்கொயர், RT ஹோல் ஸ்கொயர்னா -4 ஸ்கொயர்டு எத்தனை நம்பரோட டோட்டல், 4 நம்பரோட டோட்டல், அதனால 4 டிவைட் பை 4 போட்டு. அடுத்து 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 9, 9 by 4 எவ்வளோ, 2.9 by 4. 1 2.25ங்களா? ஆமாம் சார்.
எகைன் 4 ஸ்கொயர்னா 16/4 வந்து 4 சரியா கண்ணு? ஆ அப்ப இதனோட சம்மேஷன் எவ்வளவு வரும்னு சொல்ற கண்ணு? இதனோட சம்மேஷன் அதான் 4 + இது 3 இது + இதுல இருந்து இது எனக்கு கோடு போட்டுக்கலாம் தப்பாயிடும். எது சார்? இது இந்த மூணு வேல்யூட சம்மேஷன் இந்த 4 வந்து இதுக்கு டிவைட் ஆகுது சரிங்களா? அதுக்கு இது ஆ போடுறது 10.25 சார். 10.25 கரெக்டாமா? ம் அதே ஒர்க் இங்க பண்ணுங்க. CT² டிவைட் பை இது எத்தனை வேல்யூட டோட்டல்? 1 2 3 3 வேல்யூட டோட்டல் போட்டுக்கணும். 4 ஸ்கொயர் 16/3 ஆ 5.33 5.3 அம்மா. ம். ஆமாம் 3 ஸ்கொயர்னா இது 3 ஆயிரும். 1 ஸ்கொயர் 1 இது 0.3 ஆகும். 7 ஸ்கொயர் 49 49/3 எவ்வளவு வரும்னு சொல்ற கண்ணு? 49/3 16.3 சார். 16.3ங்களா? ஆமாம் ஆமா 16/3 சரி கண்ணு. அப்ப இதனோட டோட்டல் சொல்ற கண்ணு. இதனோட டோட்டல் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. 5.3 + 3 + 0.3 + 16.3 24.9 சார். 24ங்களா? 24.9 24.9 இதனோட வேல்யூ என்ன? SSC ஒன்னோட வேல்யூ இங்க வருது பாத்தீங்களா? இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா SSR ஒன்னோட வேல்யூ. இந்த வேல்யூ SSR ஒன்னோட வேல்யூ. இந்த வேல்யூ தான் T ஓட வேல்யூ போட்டாச்சு. இந்த வேல்யூ T ஓட வேல்யூ போட்டாச்சு. ஸோ அடுத்தது யார் கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் அதாவது எப்படி எடுப்போம்னா x1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, x2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, x3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, x4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன. இண்டிவிஜுவல் ஒவ்வொரு நம்பருக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது யாருக்காகனா இந்த கால்குலேஷன் யாருக்காகனா டிஎஸ்எஸ் ஒன்னுக்காக சொல்றாங்க 4 ஸ்கொயர் 16 1 ஸ்கொயர் 1 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 கரெக்டுங்களா? 16 ஆமாம் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் கேட்டிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறேன். ஆ சார். அதே மாதிரி சொல்லுங்க 2 ஸ்கொயர் 4 0 4 ஸ்கொயர் 0 16 16 9 -2 -2னா 4 4 4 0 0 0 அவ்வளோதான் முடிஞ்சது. சரியாம இதுக்கப்புறம் கால்குலேஷன் போட்டுக்கலாம். இது எல்லாமே கால்குலேஷன் சரியா கண்ணு? ஆ இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ஃபுல் நம்பரோட டோட்டல் கண்டுபிடிக்கிறது டிஎஸ்எஸ் ஒன்னோட வேல்யூ. ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலா போடலாம். இல்லை நீ ஃபுல் நம்பருக்கு போட்டாலும் உங்களுக்கு ஒரே ஒர்க் முடிஞ்சிடும். இது வந்து டிஎஸ்எஸ் ஒன்னோட வேல்யூ. எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு வருது இது ஃபுல் நம்பரோட வேல்யூ. 16 + 1 + 9 + 16 + 4 + 0 + 16 + 9 + 4 + 4 + 0 79 எவ்வளோமா? 79 79 கரெக்டுங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை இல்லை இல்லை. அப்போ கிராண்ட் டோட்டலோட வேல்யூ இது நல்லா பார்த்துங்க. கிராண்ட் டோட்டலோட வேல்யூ இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒவ்வொரு கால்குலேஷன் போடுறோம். அந்த 9 ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். எல்லாமே இந்த டேபிள் முடிஞ்சிருச்சு. இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணது எனக்கு டவுட் இருக்குதா கண்ணு? டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு மேக்ஸிமம் ப்ராப்ளம் ஆகும். ஒரு 75% ப்ராப்ளம் ஆகும். இல்லை சார். டேபிள் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் போடுவாங்க. இது எனக்கு இது ஈஸியான ஃபார்மேட், அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கால்குலேஷன் கிராண்ட் டோட்டல். Grand total equal to T equal to -5. Second calculation corrected pattern. Corrected pattern பாருங்க T square divided by capital N. D squared வந்து -5 the whole square. Capital N. Capital N ங்கிறது number of values. Number of values எவ்வளவு இருக்கும்? இதில் 4 இருக்குது, இதில் 3 இருக்குது. 4 into 3 12. கரெக்டாக தானே? 4 into 3 12 தானே? 12. அப்போ டிவைட் பை 12. அப்போ என்ன கிடைக்குது? 25 டிவைட் பை 12 இருக்குன்னு. 25 டிவைட் பை 12 எவ்வளோ கிடைக்கும்? 2.0 எவ்வளோ வரும் சொல்லுங்க? 2.24னா 24 மீதி 1 அப்போ 10 100னா 8 2.08 சசதா? ஆ சார் கேட்குது. சரி அப்போ தேர்ட் கால்குலேஷன் சொல்லுமா? ஆ சார் 2.0. ஓகே. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சியோட ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ்ஐ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரோஸ் மைனஸ் கரெக்டட் பேட்டர்.
அப்போ எஸ்எஸ்சியோட வேல்யூ என்ன 24.9 கரெக்டுங்களா? அப்போ 24.9 மைனஸ் திஸ் வேல்யூமா. அப்போ 24 மைனஸ் திஸ் வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 24 பாயிண்ட். இதான் சி எஸ்எஸ்சி ஒன்னோட கால்குலேஷன் இதுதான். இதை வந்து எஸ்எஸ்சி ஒன் போட்டுக்கிறேன் கரெக்டுங்களா? 24.9 மைனஸ் 2.08 எவ்வளோடா கிடைக்குங்கண்ணே? 22.91 தான். சாரி 81 தான். மைனஸ் பண்ணி சொல்லுங்க. சார் 22.82. 82. தேங்க்யூ மேம். சரி அப்படின்னா ஃபோர்த் ஒன் எம்எஸ்சி. எம்எஸ்சின்னு எவ்வளோ வரும்? எஸ்எஸ்சி டிவைட் பை காலம் மைனஸ் 1. டோட்டல் காலம் எவ்வளோ? 4. டோட்டல் காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ 4 மைனஸ் 1 3 கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? 22.82 divided by 4 minus 1, that is equal to 22.82 divided by 3. 7.6 sir. எவ்வளோமா? 7.6. 7.6. இது யாரு? எம்எஸ்சியோட வேல்யூ. அதே மாதிரி எஸ்எஸ்ஆர் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர். எஸ்எஸ்ஆர் வந்து சம்மேஷன் எக்ஸ் ஐ ரோ டோட்டல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் சிஎஃப். இது வந்து நான் அனதர் நோட்டேஷன் எஸ்எஸ்ஆர் ஒன் நோட் பண்ணேன். இந்த நோட்டேஷன் பேர் எஸ்எஸ்ஆர் ஒன். இந்த எஸ்எஸ்ஆர் ஒன் யாரு அப்படின்னா இதுதான் ரோ வைஸ் கூட்டிக்கிறோம் கரெக்டுங்களா? இதுதான் ரோ வைஸ் கூட்டிக்கிறோம். அப்போ இதுதான் எஸ்எஸ்ஆர் ஒன். எஸ்எஸ்ஆர் ஒன் வந்து 10.25. ஓகே, அப்போ அப்படியே பண்ண என்ன கிடைக்குது? 10.25 மைனஸ் 2.08 மைனஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு எஸ்எஸ்ஆரோட வேல்யூ முடிஞ்சது எவ்வளோ கண்ணு வருது? போட்டிங்களா கண்ணு? எஸ்எஸ்ஆர் வேல்யூ என்னடா கண்ணு? 8.17. 8.17. வெரி குட். ஸோ அடுத்து சிக்ஸ்த் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ். டிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு மைனஸ் சிஎஃப். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண வேல்யூ நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா 79 வந்தது. எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா 79 வந்தது. அப்போ 79 மைனஸ் 2.81 கரெக்டுங்களா? 2.08. 79 மைனஸ் 2.08 எவ்வளோடாக்குன்னு வருது? 76 பாயிண்ட் எவ்வளோ வரும்? 82வா? ஓகே 79. 79. ஓ சாரி, அப்போ 92 இங்கே. அப்போ இங்கேயா 82? ஆமாம் ஆமாம், நீ சொன்னது கரெக்டு தான். ஓ இங்கே 0.9 இருக்கனால 82வா? ஓகேடா ஓகே, நான் எங்கடான்னு பார்த்தேன். நான் இதை வச்சுட்டு சொல்லிட்டேன், சாரி. 92 கரெக்ட் இருக்குன்னு. சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி என்னன்னா டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி மைனஸ் எஸ்எஸ்ஆர். இது வந்து பார்த்தீங்கன்னா 79.92 மைனஸ் எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சியோட வேல்யூ 22.82. 22.82 மைனஸ் எஸ்எஸ்ஆர். எஸ்எஸ்ஆர் வந்து 8.17. 8.17 சொல்கிறாங்கன்னு இதனோட வேல்யூ எவ்வளோ வருங்க? 76 22 8 30. எல்லாமே மைனஸ் தான். சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி வருது? 22னா இது 45.93. இது யாரு? எஸ்எஸ்சி. இங்கே நம்ம ஒரு கால்குலேஷன் மிஸ் பண்ணிட்டோம், எம்எஸ்ஆர் மிஸ் பண்ணிட்டோம். எம்எஸ்ஆர் இங்கே போட்டுடலாம். அப்போ எம்எஸ்ஆரோட வேல்யூஸ் என்ன? எம்எஸ்ஆர் ஈக்குவல் டு எஸ்எஸ்ஆர் டிவைட் பை நம்பர் ஆஃப் ரோஸ் மைனஸ் 1. நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை? 3 மைனஸ் 1 வருது கரெக்டுங்களா? எப்படி நம்பர் ஆஃப் ரோஸ் கவுண்ட் பண்ணுவீங்க? அந்த y1 y2 நோட் பண்ணிங்களா? அது எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 3 ரோஸ் இருக்குது. அப்போ 3 ரோஸ் மைனஸ் 1 வந்து 2 ஆயிடும். அப்போ எஸ்எஸ்ஆரோட வேல்யூ வந்து 8.17 எம்எஸ்ஆர் ஆயிரும். ஆர் மைனஸ் 1 2. அப்போ இதனோட வேல்யூ என்னடா? 4.85வா? 8.17 divided by 2. 4.085.
0.8ங்களா? அப்போ 0.9 வச்சுக்கோமா? 0.9 வச்சுக்கோங்க. ஓகேம்மா, மேக்ஸிமம் முடிச்சாச்சு. கடைசி கால்குலேஷன் எஸ்எஸ்இ. அப்போ எம்எஸ்இ போடுறோம். இதுதான் 9th ஒன்று கால்குலேஷன், 8th அது. ஏன்னா ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆனனால எம்எஸ்இ. எம்எஸ்சியோட ஃபார்முலா என்னன்னா எஸ்எஸ்இ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரோஸ் -1 இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம் -1. அப்போ எஸ்எஸ்சியோட வேல்யூ 45.93 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரோஸ் -1 இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் -1. அப்போ என்னாச்சு 45.93 2 × 3 வந்து 6. எவ்வளோ கிடைக்கிறாங்கன்னு எம்எஸ்சியோடது? 7.65. சரி எடுக்கணும், இதுதான் எம்எஸ்சி. இப்போ அனோவா டேபிள் ஃபார்ம் பண்ணி நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு மெயின் வேல்யூ யார்? எம்எஸ்சி அண்டு எம்எஸ்ஆர். எம்எஸ்ஆரோட வேல்யூ 4.09 அண்டு எம்எஸ்சியோட வேல்யூ வந்து 7.6. எம்எஸ்சியோட வேல்யூ 7.6. இது 3 வேல்யூ இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஃப் ரேஷியோ கண்டுபிடிக்க இது 3 கம்பேர் பண்ணி போட போகிறோம். சரி பார்ப்போம். அப்போ என்னாச்சுன்னா இப்போ வந்து 2-வே அனோவா டேபிள். 2-வே அனோவா டேபிள். சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் அது கெட்டிங் என்னவோ அதை போடுங்க. சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மீன் சம் ஆஃப் த ஸ்கொயர், எஃப் ரேஷியோ. இது வந்து என்னது? ஃபஸ்ட்டு ரோனா எஸ்எஸ்ஆர். எஸ்எஸ்ஆரோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கிறோம். எஸ்எஸ்ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.17. எஸ்எஸ்ஆரோட வேல்யூ 8.17. இது வந்து R -1 நம்பர் ஆஃப் ரோ -1 2 தெரியும். இது வந்து இது ரெண்டையும் டிவைட் பண்ணி போடும்போது 8.17. இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 4.09 வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலம். ஸோ காலத்தோட வேல்யூ எவ்வளோ வருது? எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சியோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். எஸ்எஸ்சி இங்கே இருக்கிறோம் 22.82. 22.82. இது வந்து நம்பர் ஆஃப் C-1. C-1 வந்து 3. இது வந்து 7.6 வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எரர். எரரோட வேல்யூ எவ்வளோ வந்தது? 77. 45.93. 45.93. இது வந்து நம்பர் ஆஃப் 6. இது பார்த்தீங்கன்னா 7.65. சரி, அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணுறத நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த டேமையும் கம்பேர் பண்ணிவிட்டு ரோ வைஸ் கால்குலேஷன் போட போகிறோம். ரேஷியோ ஆஃப் எஃப் ரோ, அதாவது எஃப் ரேஷியோ வித் ரெஸ்பெக்ட் டு ரோ. அப்போ இதனோட வேரியன்ஸ் எது கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ்னா இதுதான் கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ். அப்போ என்ன பண்ண போகிறோம்? 7.65 டிவைட் பை 4.09. எவ்வளோ என்ன வருது? இது ரெண்டும் இது பண்ணும்போது 7.65 டிவைட் பை 4.09 எவ்வளோ கண்ணு? சொல்லுங்க. டிவைட் பை 4.009 இந்த வேல்யூ. 4.09 இந்த வேல்யூ 1.87 வச்சுக்கிறேன். அதே மாதிரி இது ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். எது கிரேட்டர்? இது கிரேட்டர். அப்போ எஃப் ரேஷியோ வித் காலம் 7.65 டிவைட் பை 7.6 டிவைட் பண்ணால் 1.0 வருது. ரெண்டி பண்ண எவ்வளோ வருது சொல்லுங்க? 7.6 இருக்குண்ணே. ஆமாம் 1.006. ஓகே இருக்குண்ணே. இது வந்து எஃப் காலத்தோடது, இது வந்து எஃப் ரோவோட எஃப் ரேஷியோ. இப்போ என்ன பண்ண போகிறோம்? டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். டேபிள் கையில் எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு எஃப் டேபிள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்பா வந்து கொடுக்கல. ஆல்பா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 5% எடுக்க போகிறோம். அண்டு ஃபஸ்ட் எடுத்த முடியும் ரோவோட கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம். எஃப் ரோவோட டேபிள் வேல்யூ. நியூமரேட்டர் வேல்யூ என்ன? நியூமரேட்டர் பார்த்து வேணால் நம்ம இந்த வேல்யூ தான் போட்டுக்கிறோம். அப்போ எரர் வேல்யூ 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6,2க்கு பார்க்க போகிறோம். டேபிள் எது பார்க்க போகிறோம்? 6,2 பார்க்க முடியுமா கண்ணு? நம்ம ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துக்கல. டேபிள் எடுத்து பார்த்து சொல்லுங்க. 6,2க்கு என்ன டேபிள் வேல்யூ வருது? 6,2 இது வந்து ரோக்கு, அதே மாதிரி காலத்துக்கு கண்டுபிடிங்க. 6,2 கண்ணு. ரோ வந்து 2 தானே. 6 ரோ வந்து ஸோ V2 வந்துட்டு 2.
நியூமரேட்டருக்கு வந்து 6, டினாமினேட்டர் வந்து 2. ஆமா, நீ சொன்ன மாதிரி V2வா? ஆமா. ஆ கரெக்ட். V2 வந்து 2, ரைட் ரைட் V1 வந்து 19.33 19.33. 33 அதே மாதிரி காலத்துக்கு போடுறாங்கன்னு ஆல்பா அதே 5%. காலத்தோட வந்து சி, இது எவ்வளவு? நியூமரேட்டர் டினாமினேட்டர் போது நியூமரேட்டர் எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா எரர் தான் போடுறோம். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இது வருது. அப்போ 6,3க்கு போடுறாங்க. 6,3க்கு என்ன வருது? 6,3. 8.94 6,3க்கு கன்ஃபார்மா? ஆமாம் சார் 6,3க்கு தான் 8.94 காமா 1, தட் மீன்ஸ் V1 வந்து 6, V2 வந்து 3. ஆமாம் சார் என்ன சொன்னீங்க? 8.94 8.94. கன்ஃபார்மாக பார்த்துங்க கரெக்டானு. ஓகே, சரி. அப்போ டேபிள் வேல்யூ முடிஞ்சுங்களா? அப்போ ரேஷியோ கம்பேர் பண்ணுங்க. இது வந்து 1.87. இது பார்த்தீங்கன்னா இதான் ரோவோடது. அப்போ என்னாச்சு? calculator value is 1.87, that is less than or equal to table value ஏன்னா 19.33 வருது. அப்போ என்னாச்சு? H0 வந்து accepted in row. H0 is accepted in row. ரோ யார் எடுத்தோம்? ABCD அவங்களோட வேல்யூஸ் சேல்ஸ்மேனோட. அடுத்து பார்த்து சீசன், காலம் வந்து சீசனா. அப்புறம் என்ன இவங்களோட வேல்யூ? கால்குலேட்டர் வேல்யூ வந்து 1.006 இஸ் லெஸ் than or equal to டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூவோட வேல்யூ என்ன? 8.94 சாட்டிஸ்ஃபை ஆகுது. H0 இஸ் ஆல்சோ அசப்டேட். இது யாரு? சீசனோட. சரிங்களா? அப்போ போத் அசப்டேட் இந்த H0. H0 is both column and rows accepted. Therefore this table is completed. இந்த வந்து நம்ம வந்து நெல் கைப்பற்றி வந்து அசப்டேடோட இதை முடிக்கும். சரியா கண்ணு?